நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நம்ம காலையில் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு நேரத்தில் போகணும் அப்படிங்கிற நேரத்தில் முடியறதில்ல. அதனால் வீட்லேயே ஒரு ஆஃபீஸ் ரூமை வச்சிடுறாங்க. அந்த ஆஃபீஸ் ரூம் எந்த இடத்துல இருக்கப்பட்டால் நல்லது அப்படிங்கிறது ஒரு பார்வை. ஒரு வீட்டில் ஆஃபீஸ் ரூம் அப்படிங்கிறது கிழக்கு பாகம் அல்லது வடக்கு பாகம் அல்லது தெற்கு பாகம் அல்லது மேற்கு பாகம், குறிப்பாக தென்மேற்கு மூலை அல்லது வடமேற்கு மூலை, நார்த் வெஸ்ட் கார்னர் ஆர் சவுத் வெஸ்ட் கார்னர். ஆனால் இதற்கு மாறாக நம்ம முன்னாடி ரிசப்ஷனை ஒட்டியே ஈசானி மூலையில் வடகிழக்கு மூலையில் ஆஃபீஸ் ரூம் போட்டால் ஆஃபீஸில் நம்ம உட்காருவோம், போன உடனே ஒரு 10 நிமிஷத்தில் தூங்கிடுவோம், தூக்கம் வந்துடும், டீயை குடிப்போம், தூங்கிடுவோம், எந்த வேலையும் நடக்காது. அதே பொருட்டு இந்த தென்கிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய அக்னி மூலையில் அமைத்தால் ஆஃபீஸில் உட்கார்ந்த உடனே தேவையில்லாத டென்ஷன் கால்ஸாக வந்துட்டு இருக்கும். வரக்கூடிய நபர்களையும் நம்ம டென்ஷனாக பேசுவோம், வரக்கூடிய பேமெண்ட் கூட வராமல் போயிடும். ஆகவே முடிந்தவரை இது போன்ற அமைப்பை நாம் சற்று மாற்றிக்கொண்டால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நம்ம கொஞ்சம் மாற்றி வேறு இடத்துல டேபிள் போட்டு வெதர் ஃபேஸிங் ஈஸ்டோ ஆர் ஃபேஸிங் நார்த்தோ பார்த்து நம்ம உட்காந்தா யோகம் நமக்கும் கிட்டும். ட்ரை பண்ணி பார்ப்போம், தவறேதுமில்லை. எங்களுடைய வீடியோஸ் நிறையா பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன், மவ சிவ. ஒருமுறை சந்தியுங்கள். கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் இன்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும். கோல்ட் டைம் நியூமராலஜி. நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் சிறு தொழில் முதல் பெரிய தொழில் நடத்துபவர்களை லாபத்தில் உயர்த்த எங்களை அணுகவும், நன்மை உண்டு. கோல்ட் டைம் நியூமராலஜி. நன்றாக படித்தும் வேலை கிடைக்கவில்லையா? அதற்கான ஜாதி கற்கள் பயன்படுத்தி வாழ்வில் உயரலாமே. கோல்ட் டைம் நியூமராலஜி.